செய்து பாருங்கள் கொடுப்பவர்களை. தர்மம் செய்யும் போதாக இருக்கட்டும், வேறு என்ன காரியம் செய்யும் போதாக இருக்கட்டும், கொடுப்பவர்களின் கைகள் தான் என்றும் மேலோங்கு இருக்கும். என்று கைகள் கொடுப்பதற்கு மேலோங்குகிறதோ அன்று அதிகமான கைகள் வாங்குவதற்கு கீழேறும். அதேதான் இன்று வரதட்சணையிலும் நடைபெறுகிறது. இன்றைய சமூகம் பெரிய அளவில் திருந்திவிட்டது. மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை எல்லாம் எனக்கு வேண்டாம், பெண் மட்டும் போதும், பத்திரமாத்து தங்கம் அவள், வரதட்சணை எதற்கு என்றால் கூட பெண் வீட்டார், ஐயையோ என் பெண்ணிற்கு நிச்சயம் நான் வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் முடிப்பேன், வரதட்சணை கொடுத்தால் தானே எனக்கு ஒரு மானம் மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்கும் என்கிறார்கள். கால கொடுமை இது. வரதட்சணை வேண்டாம் என்று கூறினும் கூட கொடுப்பேன் என்று ஒற்றை காலில் நின்று கல்யாணம் பண்ணி கொடுக்கும் சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். அன்றைய நிலையை பார்த்தோமேயானால் தெரியும், வரதட்சணையை கொடுத்து பெண்களுக்கு கல்யாணம் முடிப்பதற்கு அவ்வளவு கஷ்டம். இவ்வளவு வரதட்சணையை எங்கிருந்து நாம் திரட்டுவது, இவ்வளவு வரதட்சணையை நாம் எப்படி கொடுப்பது என்று அன்றைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்கி வருத்தத்தோடு நின்றார்கள். ஆனால் இன்றைய பெற்றோர்கள், நான் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, என் பிள்ளையின் மானம் எனக்கு முக்கியம். என் பிள்ளை ஒரு வீட்டுக்கு போறானா அங்க இருக்கிற பிள்ளைகளை விட அதிகமான நகை போட்டிருக்கணும், அந்த வீட்டில் இருக்கிறவளை விட அதிகமான சேலை என் பிள்ளை வச்சிருக்கணும், அவளை விட எல்லா விதத்திலையுமே என் பிள்ளை சிறப்பா இருக்கணும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் வரதட்சணையை வாரி வாரி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இதன் தீமை என்னவென்று. பக்கத்து வீட்டார் வரதட்சணை கொடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கும் ஒரு மனிதருக்கு என்ன தோன்றும், ஆஹா நம்ம கொடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சோம், ஆனா இவர் கொடுத்துட்டார, இப்போ நம்மளும் கொடுத்துதானே ஆக வேண்டும் என்ற மனநிலைமைக்கு வந்து அவரும் கொடுக்க ஆரம்பித்திடுவார் வரதட்சணையை. சிலர் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக கொடுக்கிறார்கள், சிலர் தன் மானம் பெரிது என்று நினைத்து கொடுக்கிறார்கள். எப்படி கொடுத்தாலும் கொடுப்பது தானே. வரதட்சணையை பாவமாக பார்க்கும் காலத்தில் வரதட்சணையை மான பிரச்சனையாக இன்று மாற்றிவிட்டோம். தேவையா இது? நம் பெற்றோர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள்தான். என்ன, நம்மோட பிள்ளை நல்லா இருக்கணும் என்று தம் பிள்ளையை பற்றி சுயநலமாக சிந்திக்க தெரிந்தவர்கள். அதனால்தான் வரதட்சணையை கொடுக்க முன் வருகிறார்கள். ஒருபுறம் அவர்கள் வரதட்சணை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், மறுபுறம் பேசுகிறார்கள் வரதட்சணை கொடுப்பது தவறு என்று. என்னதான் இருந்தாலும் பெற்ற மனம் பித்துதானே. நிச்சயமாக இல்லை, இந்த கருத்தை நான் முழுமையாக எதிர்க்கிறேன். காரணம், வரதட்சணை வாங்குபவர்கள் என்பவர்களுக்கு எண்ணம் எங்கிருந்து வரும், அவர்களால் கொடுக்க முடியும், அவர்கள் கொடுப்பார்கள் என்று தெரிந்த பிறகு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும், அவர்களால் முடியாது என்று தெரிந்தும் கேட்பவர்கள் உண்டு. ஆனால் பலர் கொடுக்கத்தான் விரும்புகிறார்கள். அவர் கூறியதை போல, மருமகன் படித்திருந்தால் இவ்வளவு, மருமகன் இன்ஜினியர் படித்திருந்தால் நான் 10 லட்சம் கொடுப்பேன், அவர் சின்ன இன்ஜினியராக இருந்தால் 5 லட்சம் கொடுப்பேன் என்று கொடுப்பவர்கள் தான் முதலில் ஆரம்பிக்கிறார்களே தவிர வாங்குபவர்கள் ஆரம்பிப்பது இல்லை. என் மருமகன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான், அவனுக்கு நான் ஒரு பேருந்து வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, சிறிய அளவிலாவது 4 சக்கர வாகனம், முடியாவிட்டாலும் 2 சக்கர வாகனமாவது நான் வாங்கி கொடுத்து அவர் அதிலிருந்து அந்த தொழிற்சாலைக்கோ அவள் வேலை பார்க்கும் இடத்திற்கோ செல்லும் போதுதான் என் மருமகன் போகிறான் பார் நான் வாங்கி கொடுத்த வாகனத்தில் என்று நான் மார்தட்டி சொல்ல முடியும் என்பது என் கருத்தாக உள்ளது.